ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மாஸ்டர் ஸ்கெட்சா, யார் விக்ரம் அரோரா போட்டதா அப்படின்னு ரம்யாவும் வியானாவும் திவ்யா கிட்ட பேசக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே பதறுது. இதைத்தான் நேற்றுலேருந்து ஃபுல்லாக வந்துட்டு ரூமர்ஸாக பரவிச்சு. அப்போ எல்லாமே உண்மையான்ற மாதிரி தோணுது. அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி பணப்பேட்டியை வந்து நம்ம கானாமணத்தை எடுத்திருந்தார். இது வரைக்கும் பிக் பாஸ் ஹிஸ்டரியில் இந்த மாதிரி ஒரு எமோஷனல் மூமெண்ட் பணப்பேட்டி எடுக்கும்போது நடந்ததை நான் பார்க்கல. உங்களுக்கு அந்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. காரணம், இவர் தான் டைட்டில் வின்னராக வருவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்த ஒரு பர்சன் இந்த பணப்பேட்டி எடுத்தது பயங்கரமான பிரயோஜனம் ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கானாவனத்துக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு இன்னசென்ஸ், அதை நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம். பிக் பாஸே வந்துட்டு அவர் போகும்போது போகிறீங்களா வினோத் அப்படின்னு கேட்டதெல்லாம் பா. அதுக்கப்புறம் பிக் பாஸ் முத்தம் கொடுத்த விஷயங்கள், என்னுடைய ஜூனியர் சிஷியன் சொன்ன விஷயங்கள் ஏகப்பட்டது. சரிங்களா? இப்போது அது முடிஞ்சதுக்கப்புறமா அது முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பணப்பட்டி எடுக்கிற ஐடியாலே வினோத் இல்லை. ஆனால் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருந்தார். அந்த பதட்டத்தில் இன்னும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக தூவுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து யார் பண்ணியிருப்பாங்கன்னா அரோராவும் விக்ரமும் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அரோரா வந்துட்டு படிப்பை பற்றி பேசியிருப்பாங்க. அங்கே போய் எடுக்க போகிறேன், எடுக்கல இது மாதிரி மாறி பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க ஒரு பிளேவை. இப்போ அதை வந்துட்டு நம்ம ரம்யாவும் வியானாவும் இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்துட்டு அங்கே வந்து ஒரு 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 டெம்ப்ட் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தேவையில்லாமல் அவங்க ப்ளே பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவருக்கு அது பார்க்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி எடுக்கலாமா வேண்டாமான்ற ஒரு மைண்டை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் உள்ளே போய் கேட்குறேன், இப்போது அந்த மாதிரி எங்களுக்கு ஐடியாவே இல்லைன்றாங்க. அப்போ அந்த ஐடியா இல்லைன்னா எதுக்காக அங்கே வந்து நிற்கணும்? அங்கே வந்து ஏன் நிற்கணும்? நின்னது தப்பு தானே. அந்த மாதிரி அங்கே வந்து நின்று இந்த மாதிரி ஒரு கேமை ப்ளே பண்ணி அவரை டெம்ப்ட் ஆக்கி இந்த மாதிரி பண்ணி அவர் இப்போ வெளியே அமைச்சிருக்காங்களே. நான் சத்தியமாக அடித்து சொல்கிறேன், அவர் மட்டும் இந்த பணப்பட்டி எடுக்காமல் இருந்தால் அவர் தான் டைட்டில் வின்னராக வந்திருப்பார். இவங்களாம் கண்டிப்பாக இந்த ரெண்டு பேருமே அரோரா விக்ரம் ரெண்டு பேருமே டைட்டில் வின்னராக வரவே மாட்டாங்க அப்படின்னு வந்து இப்போ உணர்ச்சி வசப்பட்டு பொங்குறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து வெளியில் வந்து மக்கள் சப்போர்ட் அவ்வளோ இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டாங்க. நம்ம திவாகர்லாம் ஒரு இடத்த சொல்லி அழுவார், உடஞ்சி போய் அழுவார். திவாகர்லாம் 2வது வாட்டி இதான் அழுகிறார். எப்பயுமே அழக மாட்டார். இந்த 90 நாள் எனக்கு தெரிஞ்சு நடுவில் போயிட்டு வந்த நாள்லாம் கழித்து பார்த்தாலும் ஃபஸ்ட்டு விஜய் பார்வதி போகும்போது அவர் கிளம்பும்போது விஜய் பார்வதி அழுவாங்க. அப்போ கூட அழலை. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறமே இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி விஜய் பார்வதி நினச்சி அழுதார். இன்றைக்கி ரொம்ப அழுதார். சான்ஸ் இல்லை, ரொம்ப ஒருமா இருந்துச்சு. ஸோ இப்போ அதை வந்து சொல்லி அதுலேயே வந்து சாண்ட்ரா வேறு வந்துட்டு அவர் பணப்பட்டி எடுத்துகிட்டு அதை பார்த்துட்டு உள்ளேருந்து வெளியே ஓடி வந்து சிரிச்சாங்களாம். இதெல்லாம் நான் சத்தியமாக நான் பார்க்கல. ஆனால் இதை வந்து சொல்லி ஃபீல் பண்ணி இங்கே வந்து திவ்யா கிட்ட வந்து எல்லோரும் சொல்லி இது பண்ணுறாங்க. நம்மளுக்கே ஷாக்காக இருக்குது. இன்னும் 2 பேருக்கு அப்போ உண்மையிலேயே வந்து அந்த இது இல்லைனா, மைண்டு இல்லைனா, இப்போ எதுக்காக அங்கே வந்துட்டு நான் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு கையெல்லாம் வச்சாங்க அரோரா. இப்போ எல்லாமே ஸ்கெட்சு. அப்போ நேற்று வந்து வெளியே கசிந்த தகவல் எல்லாம் உண்மை தான். பா அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.